தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 வருடம். இன்றைய திதி வளர்விறை சதுர்தசி திதி. நாளை காலை 5:20 வரை உள்ளது. மிருகசீரிட நட்சத்திரம் காலை 11:46 வரை உள்ளது. பின் திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. குளிகை மாலை 3 4:30 வரை. யமகண்டம் 12 1:30 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரங்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். விசாகம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், அனுஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் விநாயகர் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்து, பின் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று பஞ்சாட்சரத்தை 27 முறை கூறிய பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது மிகவும் நல்லது. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். எள்ளென்றால் எண்ணெய் என்று எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க. ஆனா ஆபீஸுக்கு போறவங்க இன்னைக்கு ஆபீஸ் லீவுங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. வீட்டு வேலைகளை உங்க குடும்பத்தாரோடு நீங்க செய்யும் பொழுது ஒரு சில பொருள்களை கை தவறி கீழே போட்டுருவீங்க. அதனால அந்த பொருள் நஷ்டம் ஏற்படுங்க. அதனால நீங்க கவனமா இன்னைக்கு உங்களுடைய பொருட்களை கையாளும் பொழுதும், மாலையில உங்க குடும்பத்தாரோடு பிக்னிக்கோ சினிமாவுக்கு போகும்பொழுது கவனமாக செயல்பட்டு சில்லறை பணத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது எண்ணி கொடுங்க. அதுல ஏன்னா சில்லறை அதிகமா போனாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் இல்லைங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. வியாபாரிகளே, எங்க சார் லீவே கிடையாது சார், நாங்க கடையை திறந்தாதான் வியாபாரம் அப்படின்னு சொல்றீங்களா? அது உண்மைதானுங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமா நடக்குங்க. இருந்தாலும் பொருட்களை வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்கும் பொழுது நீங்க எண்ணி பத்திரமா கொடுங்க. ஏன்னா கவனக்குறைவு ஏற்பட்டா உங்களுக்கு நஷ்டம் உண்டாங்க. சில்லறைகளை வாங்கும் பொழுதோ பணத்துக்கு சில்லறைகளை கொடுக்கும் பொழுதோ கவனமா நீங்க கையாளணும். அப்போனா நீங்க நஷ்டத்தை தவிர்க்கலாம். வியாபாரத்தால உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கடின உழைப்பாளிகளே, சக தோழர்கள், உங்க தொழில் செய்யற சக தோழர்கள் இன்றைக்கு விடுமுறை எடுத்திருந்தாங்கன்னா உங்ககிட்ட வாடிக்கையாளர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதனால உங்களுக்கு பண வரவு தனவரவு ஏற்படுங்க. இருந்தாலும் உங்க வேலையில நீங்க கவனமா செயல்படணுங்க. சில பேர் கடினமான வேலைகளை செய்யும் போது கை தவறி அவங்க உடல்ல போட்டுக்கலாங்க. அதனால கஷ்டம்தாங்க ஏற்படும். அதனால நீங்க பொருட்களை கையாளும் போது கவனமா கையாளுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோவில். அப்புறம் நீங்க முருகபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. முருகன் அருளால இன்னைக்கு எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு கூடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பாசமானவர்களுங்க. உங்க குடும்ப பாசம் உங்களுக்கு அதிகங்க. ஆஃபீஸுக்கு இன்னைக்கு லீவுன்றதுனால ஆஃபீஸ் போறவங்க இன்னைக்கு குடும்பத்தாரோடு எல்லா வேலைகளும் கலந்து கட்டி செய்வாங்க. அது எப்பயுமே செய்யக்கூடியது தாங்க அவங்க. இன்னைக்கு நீங்க வெளியே எங்கேயாச்சும் போகும்போது உங்களுக்கு எல்லா விதமான வரவுங்களும் உங்களுக்கு வருங்க. என்னங்க வரவுன்னு சொல்றீங்க? வெளியே போனா எங்கெங்க செலவு தாங்க நீங்க சொல்றது காதுல கேக்குதுங்க. வரவுன்னா செலவை கம்மியா செஞ்சாலும் அது ஒரு விதத்துல பட்ஜெட்ல வரவு தாங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு கடை திறந்து வச்சிருக்க வியாபாரிகளே, உங்களுக்கு வியாபாரம் நல்ல விதமா நடக்குங்க. மற்ற கடைக்காரங்க இன்னைக்கு லீவ் விட்டுருக்கிறதுனால உங்க கடையை தேடி வருவாங்க. அது மூலம் வியாபாரம் அமோகமா நடக்குங்க. லாபம் அதிகமா கிடைக்குங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்துல பரிசு மாதிரி தானங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, நீங்க ஏதாவது ஆர்டர் எடுத்து செய்யற இடத்துலயோ உங்களுக்கு அதிகமான வருவாய் கிடைக்குங்க.
அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க போக வேண்டிய கோயில் எது தெரியுமா? பிள்ளையார் கோயில். அடுத்தது சரபேஸ்வரர் ஆலயம். சாயங்காலம் சினிமாவுக்கு போறவங்க எங்களால போக முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, பகலாச்சும் காலையிலயாச்சும் சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனை வணங்கிட்டு, ஓம் ஹ்ரீம் சரவேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுங்க. சரபேஸ்வரர் படம் இல்லாட்டி போனாலும், சரபேஸ்வரர் ஆலயம் உங்க ஊர்ல இல்லாட்டி போனாலும், இதை நீங்க சொல்லுங்க. சரபேஸ்வரரை வணங்க வேண்டிய நேரம் மாலை 4:30 6 மணிக்குள்ளங்க. உங்களுக்கு பணவரவு தனவரவு ரெண்டுமே உண்டாகுங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு மிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்க சாமர்த்தியசாலிகள், திட்டமிட்டு செலவு பண்ணுவீங்க, எல்லா விதத்திலும் நல்லா இருப்பீங்க. நீங்க ஆபீஸுக்கு போற மிதுன ராசிக்காரங்களே, இன்னைக்கு லீவுன்றதுனால வீட்டுல குடும்பத்தோடு மகிழ்ச்சியா நாட்களை இன்னைக்கு நீங்க கொண்டாடுவீங்க. அதாவது அவங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தர்ற மாதிரி உங்களுடைய குடும்பத்தார் நடந்துக்குவாங்க. அதே சமயம் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு கடைய திறந்து வைக்கும்போது அதிக வருவாய் கிடைக்குங்க. அதன் மூலமா அவங்களுக்கு மகிழ்ச்சி கூடுங்க. வியாபாரம் அமோகமா நடக்குங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு ஆர்டர்கள் அதிகமா வரும். அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். உங்க பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பணவரவு, தனவரவு உண்டுங்க. நீங்க இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோயில் மற்றும் பெருமாள் ஆலயத்துக்கு கட்டாயம் போய் பெருமாளை சேவிங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு ரெண்டுமே கூடுங்க. கடகராசி அன்பர்களே, நீங்க எல்லாத்தையும் யோசனை பண்ணி செய்வீங்க. இருந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு மறந்துடுவீங்க. ஆபீஸுக்கு போறவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது, சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் வாக்குவாதம் வேணாங்க. சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வருங்க. அந்த கோபத்தை இன்னைக்கு கட்டுப்படுத்திங்க. அதனால குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராதுங்க. சிரமங்கள் காணாம போயிடுங்க. சாயங்காலம் உங்க பிள்ளைகளை அழைச்சிட்டு நீங்க வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. சினிமாவுக்கு போறவங்க போகலாம், இல்லைன்னா கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போகலாம், பிக்னிக் போறவங்க பிக்னிக் போகலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா அமையுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? உங்க பொருட்கள்லாம் ஒழுங்குபடுத்துங்க. கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் ஒழுங்குபடுத்தி சிதறி இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து எடுத்து வைங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டாக் டேக்கிங் மாதிரி ஆயிடும். எந்த பொருள் குறையுது, எந்த பொருள் நம்மளுக்கு விற்கணும், வாடிக்கையாளர் கேட்ட பொருள் நம்ம வச்சிருக்கோமான்றதை மறக்காம அதை கவனிச்சு வைங்க. கொஞ்சம் சிரமமான வேலைங்க. அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கூடி வருங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு வர்ற வேலைகளை நீங்க ஒழுங்குமுறைப்படுத்தி செய்யுங்க. யாரு முதல்ல கொடுத்தாங்களோ அவங்களுக்கு முதல்ல முடியுங்க. பின்னாடி வரவங்க எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா நான் பணம் தரேங்க, இதை முடிங்க அர்ஜென்ட்டுன்னு சொன்னா அதை ஆரம்பிச்சிடாதீங்க. அதனால முதல்ல வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஏங்க நான் முதல்லயே கொடுத்தேன், சீக்கிரமா கொடுக்கலையோ, இப்போ வந்து உங்களுக்கு நீங்க செய்றீங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையில சிரமமாகுங்க. அதை தவிர்த்துடுங்க. பணவரவு, தனவரவு உண்டுங்க. கடகராசி என்பதில் நீங்க காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சோண்டு காக்காவுக்கு பிஸ்கட்டோ எள்ளெண்ணமோ வச்சுட்டு நீங்க போங்க. மதியமா நீங்க வந்து கோமாதா என்ற பசு அன்னைக்கு கீரை வாழைப்பழம் கொடுங்க. சாயங்காலமா நீங்க மறக்காம போக வேண்டிய ஆலயம் எந்த ஆலயம் தெரியுமா? சரவேஸ்வரர் ஆலயம். சரவேஸ்வரர் ஆலயம் உங்க ஊர்ல இல்லைன்னு சொன்னா சிவாலயத்துக்கு போயிட்டு 4:30 6 மணிக்குள்ள ஓம் கிரீம் சரவேஸ்வராய நமக அப்படின்னு வணங்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, நீங்க கடின உழைப்பாளிகள். நீங்க எந்த விதத்திலையும் பார்த்தாலும் அஞ்சா நெஞ்சம் படைச்சவங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. இருந்தாலும் ஆபீஸுக்கு போறவங்க இன்னைக்கு லீவ்ன்றதுனால வீட்டுல வேலையை பார்த்துட்டு இருக்கும்பொழுது சக குடும்பத்தார் உங்க கூட ஒத்துழைப்பாங்க. அது ஒரு இன்பமயமா இருக்குங்க. வெளியே போறவங்க வெளியே போயிட்டு வாங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, குடும்பத்தார் நம்ம வெளியே போயிட்டு வரலான்னு உங்களை கூப்பிடுவாங்க. என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமையாச்சே, நீங்க போனா வியாபாரம் கெட்டு போயிடும்னு நினைச்சீங்கன்னு வச்சீங்க. அவங்க தாயாரோட பிள்ளைகளை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு இன்பமயமா இருக்கும். பொருள் தனவரவு எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து பணவரவு உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஏற்றமா இருக்குங்க நாளு. உங்க பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களும் உங்களோட குதூகலமா இருப்பாங்க. அவங்களோட நீங்க
உங்களுடைய பொழுத சாயங்கால வேளையில நீங்க செலவு பண்ணுங்க. இன்னைக்கு சிம்மராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலையில் பிள்ளையார் கோயில், சாயங்காலம் சரபேஸ்வரர் ஆலயம். சரபேஸ்வரர் உங்க ஊர்ல இல்லைன்னா சிவாலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு ஓம் ஹ்ரீம் சரபேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுங்க. எல்லா சிரமமும் பறந்துருங்க. இன்பமயமா இருக்குங்க உங்க வாழ்க்கை. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், எல்லா விதத்திலுமே நீங்க மேல் மேன்மையானவங்க. நீங்க கவர்ச்சியா பேசி எல்லாத்து விஷயத்தையும் நீங்க சமாளிச்சிருவீங்க. அது உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க. அது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. ஆஃபீஸுக்கு போறவங்க இன்னைக்கு லீவா இருந்தான குடும்பத்தாரோடு இன்னைக்கு உங்களுடைய மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு பக்தி மயமா இருக்குங்க. பக்தி மயமா இருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு கோயில் குளங்கள்னு உங்க குடும்பத்தாரை அழைச்சிட்டு போங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்சோன்ன பிள்ளையார் கோயில் போய் தேங்காவை உடைச்சிட்டு உங்களுடைய கடைகளுக்கு சென்று வியாபாரத்தை பாருங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு திருவிழா நடந்தாலோ, இல்ல புனரமைப்பு நடந்தாலோ, கும்பாபிஷேகம் நடந்தாலோ, மராமத்து பணிகள் ஏதாச்சும் நடந்தாலோ, பாலாலயம் செஞ்சாங்களோ, உங்களால ஆன பொருளுதவிய நீங்க செய்யுங்க. அது போதும். உங்களால் முடிந்த பொருளுதவி செய்யுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்சு ஒரே ஒரு வேலை செய்யுங்க. காக்காவுக்கு இல்லைன்னா வைங்க. மதியம் மதியம் நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பாட்ட 4 கால் பிராணி நன்றியுள்ளவரு ஏதாவது பைரவருங்க. அவருக்கு கொஞ்சம் உங்க சாதத்தை வைங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் இன்னைக்கு மேன்மையா இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம். சாயங்காலம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துல போயிட்டு ஓம் ஹ்ரீம் சரபேஸ்வராய நமக அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. துளாராசி அன்பர்களே, நீங்க இன்னைக்கு எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சீங்க, உங்களுக்கு உங்க குடும்பத்தார் ஆதரவோட இருப்பாங்க, அனுசரணையா இருப்பாங்க. ஆபீஸுக்கு இன்னைக்கு போறவங்க இன்னைக்கு லீவுன்றதுனால உங்க குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியா அவங்களோட வேலையை பகிர்ந்துட்டு செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்க. அவங்களும் இன்னைக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி உங்களுக்கு எல்லா வகையிலும் வியாபாரம் அமோகமா நடக்குங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வருங்க. உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு 4, 5 ஆர்டர்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டுங்க. துளாராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னு சொன்னா, காலையில நீங்க பிள்ளையார் கோயில் போயிட்டு சிதறு தேங்காய் உடைச்சிட்ட பிறகுதான் உங்க வேலைகளை செய்யணும். ஏன்னா விசாக நட்சத்திரம் இருக்குங்க துளாராசில. அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு வாக்குவாதத்துல மட்டும் அவங்க ஈடுபட வேணாம். யாரு கூடயும் பேசும்போது நிதானமா பேசணும். அதை மட்டும் அவங்க பேசுனாங்கன்னா எல்லா விதத்திலும் அவங்களுக்கு மேன்மையா இருக்குங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு 2மே கூடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. ஆபீஸுக்கு போறவங்க இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருந்தாலும் இன்னைக்கு லீவு தானங்க ஆபீஸு. வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தாரோட உங்களுடைய நாட்களை செய்யுங்க. ஆபீஸ் ஒர்க் இருந்தாலும் அதை கொஞ்ச நேரம் நீங்க கவனிங்க. வீட்டில இருந்து செய்யுங்க. சில பேர் ஹோம் ஒர்க் செய்வாங்க. அதையும் அவங்க கொஞ்சம் ஏதாவது வேலையை விட்டு வச்சிருந்தா அதை கவனிக்கலாங்க. சாயங்காலம் நீங்க உங்களுடைய குடும்பத்தாரோடு வெளியூர் எங்கேயாச்சும் செல்றதா இருந்தா போயிட்டு வாங்க. வெளியூர் போக முடியாதவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயில், குளம், சினிமா அங்க போயிட்டு உங்களுடைய நாளை நன்மையா கழியுங்க. இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா நீங்க சில்லறைகளை கொடுக்கும் போதும் பணத்தை கொடுக்கும் போதும் பார்த்து கொடுக்கணுங்க. அப்பதாங்க உங்களுக்கு பொருள் நஷ்டம் ஏற்படாதுங்க. வியாபாரிகளே, நீங்க இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. அண்ணாச்சி உங்க கடையில தாங்க எல்லா பொருளும் தரமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு வர்றவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அவங்க மூலியமா இன்னும் புதிய கஸ்டமர்ஸ் அறிமுகமாகுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க செய்யற வேலையினால உங்களுக்கு
மனமகிழ்ச்சி உண்டாகும். அதே சமயத்துல உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்கள புகழ்ந்து அதன் மூலியமாக புதிய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க, மகிழ்ச்சியான நாளுங்க. இன்னைக்கு நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எதுன்னா, பிள்ளையார் கோயில்ல மறக்காம போயிட்டு ஒரு சுர தேங்காய் உடைச்சிடணுங்க காலையில. சாயங்காலம் ஐயப்பன் ஆலயத்துக்கு போங்க. ஐயப்பா சரணம்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க தேனீ போல. ஆனா இன்னைக்கு பாருங்க, நீங்க கொஞ்சம் சோர்வா இருப்பீங்க. ஆஃபீஸுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு லீவுன்றதுனால வீட்ல நல்லா படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்தார் ஏதாவது ஒரு வேலைக்கு ஒத்தாசை செய்யுங்கன்னுவாங்க. நீங்க கொஞ்சம் உங்க மனச மாத்திக்கிட்டு, அவங்களோட ஒத்துழைச்சு ஒரு சில வேலைகள செய்யுங்க. உங்களுக்கு ஏற்றமான நாளா அமையுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு சில பேர் கடைய திறக்கணுமான்னு யோசிப்பாங்க. உடல் சோர்வா இருக்கும். அப்போ நீங்க உங்க குடும்பத்தார்ல யாராச்சும் இருக்கவங்கள முதல்ல போயிட்டு கடைய திறக்க சொல்லி பின் நீங்க போங்க. இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருந்தா நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க. ஏதாவது தவிர்க்க முடியாத ஆர்டர்ஸ் வந்தா மட்டும் நீங்க அவற்றை போய் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயங்க. அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயங்க. துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு, துர்க்கை அம்மனுக்கு நீங்க நெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு பணவரவு, தனவரவு கூடுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு காலையில இருந்து நீங்க உற்சாகமா இருப்பீங்க. ஆபீஸ்க்கு லீவு சொல்லிட்டு இருந்தாலும், அவங்க வீட்ல இருந்தாலும் உற்சாகமா எல்லா வேலையும் குடும்பத்தாரோட பகிர்ந்து கொண்டு செய்வீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ சில பேர் போய் பார்ப்பாங்க. உற்சாகமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரிகளே, நீங்க கடை வியாபாரம் அருமையா நடக்குங்க. உற்சாகமா வாடிக்கையாளர்களோட பேசுவீங்க. வாடிக்கையாளர் வர்றவங்கள நீங்க என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? எப்படி இருக்காங்க உங்க புள்ள குட்டிங்க? வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? அப்படின்னு நீங்க விசாரிங்க. அது ஒண்ணும் போதுங்க. வாடிக்கையாளர்கள் உங்கள திரும்ப திரும்ப அந்த அண்ணாச்சி எப்படி நம்மள விசாரிக்கிறாருன்னு உங்கள கடைக்கே திரும்ப திரும்ப வருவாங்க. கடின உழைப்பாளிகளே, உங்கள வர்ற வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க அன்பா, பண்பா, உற்சாகமா பேசுங்க. அவங்க மூலியமா புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க. மகர ராசி அன்பர்களே, நீங்க காலையில எந்திச்ச உடனே காகத்துக்கு எள்ளெண்ணெய் வச்சிடுங்க. சாயங்காலம் 4 கால் பிராணி, நன்றியுள்ள ஜீவன் நம்ம பார்ப்போம் இல்லைங்க. அதாவது அவருக்கு, அதாவது 4 கால் பிராணியான பைரவருக்கு நீங்க பிஸ்கட்டோ, நீங்க சாப்பிடுற பொருளோ கொஞ்சம் வையுங்க. அது சாப்பிட்டா போதுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. மறக்காம நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் எந்த ஆலயம் தெரியுமாங்க? சரபேஸ்வரர் ஆலயம். எங்க ஊர்ல சரபேஸ்வரர் ஆலயம் இல்லன்னா, நீங்க நேரா சிவாலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு பஞ்சாட்சரத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஓம் ஹ்ரீம் சரபேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மையான நாளா ஆகுங்க. பணவரவு, தனவரவு 2மே உண்டாகுங்க. கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நாள் முழுவதும் நன்மையா இருக்குங்க. ஆபீஸ்க்கு போறவங்க இன்னைக்கு லீவா இருந்தாலும், வீட்ல குடும்பத்தாரோட பகிர்ந்துகிட்டு செய்யும்பொழுது, உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமான செய்திகள் வருங்க. உற்றார், உறவினர்கள் உங்க வீட தேடி வருவாங்க. நண்பர்கள் வருவாங்க. அவங்களோடு பகிர்ந்துக்கும் போது ஒரு நன்மையான செய்தி உங்க காதுல வந்து விழுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்க கடைய திறந்து வச்சு நீங்க வியாபாரம் பண்ணும்போது, யாதாவது புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. அவர் மூலியமா பேங்க் மேனேஜர் மூலமா அந்த பேங்க் மேனேஜர் மூலியமா உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. அது மூலம் உங்களுடைய வியாபாரத்த நீங்க அபிவிருத்தி பண்ணலாங்க. இத விட பெரிய அதிகாரிகள் வருவாங்க. அவங்க மூலியமா பல செய்திகள், நல்ல செய்திகள் வருங்க. இன்னைக்கு நன்மையான நாளுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு வர்ற வாடிக்கையாளரே மிக உயர்ந்த அளவுல இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் உயர்ந்த அதிகாரிகளுக்கு நெருக்கமானவங்களா இருப்பாங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க. சில பேரு தண்டல் வட்டி வாங்கி அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுக்கு பேங்க் லோன் கூட கிடைக்குங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. இன்னைக்கு கும்பராசி அன்பர்கள் இந்த கோயிலுக்கு போகணும்னா, பெருமாள் ஆலயத்துக்கு போய் பெருமாளை சேவிச்ச நீங்க சிவாலயம் சென்று சிவபெருமான நீங்க சேவிங்க. எல்லா விதத்திலும் நன்மை உண்டுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க நவகிரக சன்னதிக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் இன்னைக்கு ஏற்றிடுங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. மீனராசி அன்பர்களே, நீங்க இன்னைக்கு உற்சாகமா இருப்பீங்க. இருந்தாலும் பாருங்க, நல்ல செய்திகள்லாம் வருங்க. நீங்க நல்ல செயல்கள செய்வீங்க. ஆபீஸுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லீவுன்னு வீட்ல இருந்தாலும்,
அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருந்து ஒரு நல்ல செயல் வருங்க. நீங்க என்ன செய்யுங்க, உங்களால முடிஞ்ச உடல் உதவிகள வயதானவர்களுக்கு நீங்க செய்யுங்க. அதுவே ஒண்ணு போதுங்க. இன்னும் வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மருந்து, மாத்திரை வாங்கி கொடுக்க பண வசதி இல்லாம, அவங்களுக்கு மருந்து, மாத்திரை வாங்கி கொடுங்க. நல்ல விஷயங்க. அத செய்யுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. வியாபாரம் நல்ல விதமா நடக்குங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நற்செயல செய்வீங்க. அதாவது யாராச்சும் ஒருத்தங்க அன்னதானம் செய்யணும்னு சொல்லிட்டு, ரொம்ப அனாதை இல்லைக்காரங்க வந்தாங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொருளுதவி பண்ணுங்க. உங்களோட வசதிக்கு ஏற்ப பண்ணலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. அத நீங்க செய்யுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமா இருக்குங்க நாளு. கடின உழைப்பாளிகளே, நீங்க ஒண்ணே ஒண்ணு தாங்க செய்யணும். உங்க அக்கம் பக்கத்துல வயசானவங்க யாராச்சும் இருந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்து பார்மசி கூட போய் மருந்து மாத்திரை வாங்க வேணாம். குடுக்கறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி குடுங்க. அது ஒண்ணும் செஞ்சாவே போதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. இன்னைக்கு மீனராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எது தெரியுமாங்க? பிள்ளையார் கோவில், அடுத்தது சித்தர்களுடைய ஆலயம். சித்தர்களுடைய சமாதிகள் இருந்தா அங்க போய் நீங்க போய் மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. அத நீங்க கட்டாயம் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேங்க. 12 ராசி அன்பர்களும் இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆலயம், விநாயகர் ஆலயம், அடுத்தது சர்வேஸ்வரர் ஆலயம். எங்கள் ஊர்ல சர்வேஸ்வரர் இல்லை அப்படின்னு சொன்னா, சிவாலயத்துக்கு போயிட்டு 4:30 டூ 6 மணிக்கு கரெக்ட்டா நீங்க போயிடுங்க. போக முடிஞ்சவங்க போகலாம். இல்ல வீட்ல கூட நீங்க ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம். ஓம் ஹ்ரீம் சர்வேஸ்வராய நமக அப்படின்னு தீபம் ஏத்தி சொல்லுங்க. அது சொன்னாவே போதுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டாகுங்க. மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நான் உங்கள 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லலைங்க. ஏன்னா இன்னைக்கு லீவ் ஆச்சேங்க, ஞாயித்துக்கிழமை. இன்னைக்கு கூட சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அம்மாகிட்ட கேட்பீங்க, இன்னைக்கு கூடமா நான் சீக்கிரமா எந்திரிக்கணுமான்னு சொல்லிட்டு. 6 மணிக்காச்சு இன்னைக்கு எந்திரிச்சிடுங்க. 8 மணிக்கு எந்திரிக்க வேணாம் என் செல்லங்களே. கொஞ்சம் 6 மணிக்கே எந்திரிச்சிட்டு ஓம் ஓம் ஓம்னு மட்டும் சொல்லுங்க. அடுத்தது தோப்புக்கரணம். ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி செய்யணுங்க. செஞ்சாதான் உடலு ஆரோக்கியமா இருக்கும். உட இல்லைன்னா கஷ்டமா போயிடும். உட்காந்து எந்திரிங்க. அதாவது தூப்புக்கரணம். 2 காதையும் பிடிச்சிட்டு உட்காந்து எந்திரிங்க. அது ஒரு உடற்பயிற்சி. உங்க மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும். ஞாபக சக்தி கூடும். படித்த பாடங்கள் மனதில் பதியுங்க. அத நீங்க செய்யுங்க. ஹோம் ஒர்க் ஏதாச்சும் இருந்ததுன்னா, அதை இன்னைக்கு கட்டாயம் காலையிலேயே முடிச்சிடுங்க. அப்புறம் சாயங்காலம் நீங்க ஏதாவது சினிமாவுக்கு போலாம்ல. இல்ல டிவி பார்க்கலாம்ல. இல்லன்னா கோயிலுக்கு போலாம்ல. ஜாலியா சுத்தலாம்ல. அதனால காலையிலேயே ஹோம் ஒர்க்க பண்ணிடுங்களா செல்லங்களா. அத பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு ஆசிரியர் பெருமக்கள் பார்த்து உங்கள கரெக்ட்டா பண்ணிடுச்சு என் செல்லக்குட்டின்னு சொல்ட்டு, உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க, பாராட்டு செய்வாங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.